தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல தலைவர் காலம் அம்மா காலத்தில் இருந்த நிர்வாகிகளே 50-60% இருக்கிறாங்க. கீழே கிளை செயலர், நகரம், ஒன்றியம் அந்த 18 பிரிவுகள்ல அவங்க எல்லாமே இன்னும் இருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக இருக்கிறார்கள். எனவே முன்னணியினர் அவங்க போயிட்டாங்கிறதுனால அவர் பின்னாடி யாரும் இல்லை. நான் சொன்னேன்ல, ஒரு தொகுதிக்கு 5000-6000 ஓட்டுங்கிறது அது நிச்சயமாக இருக்கிறது. நீங்க வெறும் 137 ஓட்டுல தானே இங்க டி நகர் சத்யா. அதனால வாக்குகள் முக்கியம் என்பதை கருத வேண்டும். வெற்றி சாத்தியம் என்று கருதுவார்களேயானால் எல்லோருமே இணைந்து பயணிப்பார்கள். இவங்க அமர்ந்து பேசினால் நிச்சயமா தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த துரோகியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டிற்கு திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா வந்துட்டாங்கன்னா இன்னும் மோசமான தோல்வி, எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார். இது உறுதி.